السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن رسول الله صلى الله عليه وسلم أنه قال: للمملوك طعامه وكسوته ولا يكلف من العمل إلا ما يطيق. آمنا بالله صدق الله مولانا العلي العليم صدق رسوله النبي الكريم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அண்ணல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக செய்கிற அறிவிப்பு: வீட்டில் வேலை செய்கின்ற வேலைக்காரர்களுக்கு உரிய உணவு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும். அவர்களிடத்தில் வேலை சொல்லுவதாக இருந்தால் அவருடைய சக்திக்கு ஏற்ப நாம் வேலை கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினார்கள். மனித நாகரிகம் என்றால் என்ன, மனித பண்பாடு என்றால் என்ன, இரக்க குணம் என்றால் என்ன, தயால குணம் என்றால் என்ன என்பதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலக மாந்தருக்கு பாடமாக படித்து கொடுத்திருக்கிறார். வீட்டு வேலைக்காரர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும், கருணை காட்ட வேண்டும். நாம் உண்கின்ற அந்த உணவை அவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும், நல்ல உடைகள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஏவுகிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அவருடைய சக்திக்கு ஏற்ப நீங்கள் வேலை வாங்குங்கள், பாரமான வேலைகளை கொடுக்காதீர்கள். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் உரைக்கிற போது, அப்படி பாரமான வேலைகளை நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் நீங்கள் அவர்கள் உடனிருந்து ஒத்துழைப்பு தாருங்கள், அல்லது வேறு யாரையும் உதவிக்காக ஏற்பாடு செய்யுங்கள் என்பது இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்று இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். வீட்டு வேலைக்காரர்களை மனிதர்களாக பாவிக்க வேண்டும். அவர்கள் வேலைக்காரர்கள் அடிமைகளாக நாம் பாவிக்கக்கூடாது என்பது நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஒரு போதனையாக இருக்குது. எந்த அளவுக்கு என்றால், வீட்டு வேலைக்காரர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் என்றால், பிணிகள் வியாதிகள் ஏற்பட்டார்கள் என்றால் அவருடைய வீடு சென்று வியாதி விசாரிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு சொல்கிறார். அதுவும் ஒரு சுன்னத், இயாதத்துல் மரீல் என்பது. நம்முடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் வீடு தேடி சென்று நாம் நோய் விசாரிக்கிறோமே, அவர்களுக்காக நாம் கரம் கோர்க்கிறோமே, அதே போன்று வீட்டு வேலைக்காரர்களுக்கும் அவர்களும் ஏதாவது சிரமத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு யஹூதி சிறுவர் ஒரு பணியாளராக இருந்தார். ஆசைப்பட்டு அவர் பெருமானாருக்கு ஹிதுமத்து செய்வார். உடல் நலமில்லாமல் ஆகிவிட்டார். அந்த சிறுவர் குலாமை யஹூதி வீட்டிலே இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலக தலைவர், அவர்கள் யார் பணியாளராக இருந்தாரோ அவர் ஒரு யஹூதி தான், ஒரு முஸ்லீம் கூட இல்லை. வீடு தேடி சென்றார்கள். வீடு தேடி சென்று அவரை நோய் விசாரித்தார், அந்த சிறுவரை நோய் விசாரித்தார்கள். அவருடைய தலைமாட்டிலே அமர்ந்தார்கள். அமர்ந்து தலையை வருடி கொடுத்து நீவி விட்டு, நீர் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறாயா என்று கேட்டார்கள். காரணம், அந்த யகூதிகள் வெறுப்புணர்ச்சி இல்லாதவர்கள், இணக்கமாக உள்ளவர்கள். எனவே அவர்கள் மனம் திறந்து பேசுகிறார்கள். அருகே அவருடைய அன்பு தந்தை அமர்ந்திருக்கிறார். அந்த சிறுவர் தந்தையினுடைய முகத்தை நோக்குகிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறாயா என்று கேட்கிறார்கள். நான் என்ன பதில் சொல்ல? தந்தை கூறுகிறார், அத்தி அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படும், நீ இஸ்லாத்திலே இணைந்து விடு என்று சொல்ல அஸ்லம், அவர் இஸ்லாத்திலே இணைந்து விட்டார். பார்க்கிறோம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய அந்த பண்பாட்டை அந்த யஹூதி தந்தை பார்க்கிறார். நம்முடைய மகன் ஒரு சிறுவன் பெருமானாருக்கு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு வேலையாளாக இருக்கக்கூடியவன், அவன் நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால வீடு தேடி இந்த தலைவர் நோய் விசாரிக்கிறார் என்றால் இவர் ஒரு மாமனிதராகத்தான் இருக்க முடியும் என்கிற நல்லெண்ணம் அந்த தந்தைக்கு ஏற்படுகிறது. எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்ல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே உவகை ஏற்படுகிறது, முகத்திலே ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது. அந்த வீட்டிலிருந்து கிளம்பும்போது ஒரு அழகிய வார்த்தையை சொல்லியவாறு கிளம்புகிறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார், நரக நெருப்பிலிருந்து எந்த அல்லாஹ் இந்த சிறுவரை காப்பாற்றினானோ அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி தேட்டத்தை நாம் பார்க்கிறோம், அவருடைய இதய வேட்கையை நாம் பார்க்கிறோம்.
யாரும் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்கின்ற அவர்களுடைய அந்த உண்மையான உணர்வுகளை பார்க்கிறோம். இந்த சிறுவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பாற்றி விட்டானே என்று இப்படி பார்க்கிற போது ஒரு வேலையால் என்றும் பார்க்காமல் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு தேடி சென்று நோய் விசாரிக்கிறார்கள் என்றால் மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுத்த மார்க்கம் இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம். இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிறோம், மிகப்பெரிய வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்றன, மிகப்பெரிய தொழிலகங்கள் இருக்கின்றன, ஜவுளி கடைகள் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய அந்த பணியாட்கள் நம்மிடத்தில் சொல்வார்கள், சிலர் சொல்லுவார்கள், எங்களுக்கு முழுமையான முறையிலே எங்களுடைய முதலாளிகள் பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள், எங்களுடைய குடும்ப விசேஷங்களுக்கெல்லாம் அவர்களே பொறுப்படுத்தி கொண்டு முன்னின்று அவர்கள் செலவழித்து செய்து தருகிறார்கள் என்று. இன்னும் சில பேர் சொல்வார்கள், ஊருக்கெல்லாம் உதவி செய்கின்றவர்கள் எங்களை கவனிப்பதில்லை, நாங்கள் மிக பல்லாண்டுகள் அவர்களுக்கு கீழே பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் கூட நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுக்கென்று ஒரு வீடு கிடையாது, வாகனம் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு சிரமங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பேசுவதை நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருக்கெல்லாம் உதவி செய்கின்றவர்கள் தம் அருகே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கஷ்டங்களை தீர்க்க முயற்சிக்க வேண்டும். வேலையாட்களாக மட்டும் பார்க்கக்கூடாது, அவர்களை ஒரு குடும்பஸ்தர்களாக பார்க்க வேண்டும். குடும்பஸ்தர்களாக பார்த்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டினோம் என்றால் அவர்களும் விசுவாசமாக இருப்பார்கள், நம்மை விட்டும் அவர்கள் விலகிச் செல்ல மாட்டார்கள். நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த வேலையாட்களுக்கு நாம் ஒரு மரியாதை செய்தோம் என்றால், அவருடைய சிரமங்களிலே நாம் பங்கெடுத்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அவர் விசுவாசமாக இருப்பார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். ஒருவர் இறந்து போய்விட்டார் என்றால் அவர் சாதாரணமான ஒரு ஆளாக இருந்தாலும் கூட பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவிலே பங்கெடுப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், ஒரு கருப்பின பெண், நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். திடீரென்று பார்த்தார்கள், ஆளை காணோம், அந்த தாயை காணோம். கேட்டார்கள் அன்பர்களிடத்தில், எங்கே அந்த பெண்ணை காணோமே, மஸ்ஜித் நபவி தாமாக முன்வந்து சுத்தப்படுத்தி கொண்டிருந்த அந்த தாயை காணோமே என்று கேட்டார். அன்பு நண்பர்கள் சொன்னார்கள், அவர் அந்த பெண்மணி இறந்து போய்விட்டார் என்று சொன்னார்கள். பெருமானார் ரசூலே வேதனைப்பட்டார்கள், அவர் இறந்ததை எனக்கு நீங்கள் தெரிவித்திருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். ஆனால் நண்பர்கள் அதை ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சீரியஸாக எடுத்தார்கள். ஒரு அல்லாஹுடைய பள்ளி, அல்லாஹுடைய இல்லம், அதை சுத்தப்படுத்துவது என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா, அது ஒரு புண்ணிய காரியம் அல்லவா, ஒரு புனித காரியம் அல்லவா. அந்த பெண்மணியினுடைய கபரு எங்கே, அடையாளத்தை காட்டுங்கள் என்று சொல்லி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் அருகே சென்று அங்கே தொழுகை நடத்தினார். அந்த பெண்மணிக்காக துஆ செய்தார். அந்த பெண்மணி ஒரு கருப்பின பெண்மணி, அது ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி, ஒரு வேலைக்கார பெண்மணி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய ஜனாசாவுக்கு ஒரு முக்கியத்துவம் தருகிறார்கள். சொல்கிறார், இன்னஹாதில் குபுர மம்லூஅத்துன் துல்மத்தன் அலா அஹ்லியா, கபர்கள் எல்லாம் இருள் படர்ந்ததாக இருக்கிறது. இப்போ இன்னல்லாக நவ்விருஹாலகும் சலாத்தி அலையும், அந்த பெண்ணுக்கு நாம் தொழ வைத்த அந்த தொழுகின் பரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கபரிலே ஒளியேற்றுவானே என்று சொன்னார், ஒரு பிரகாசத்தை உண்டாக்குவானே என்று சொன்னார். அந்த பெண்ணை ஒரு சாதாரணமான பெண்ணாக பார்க்காமல் அந்த பெண்ணுக்கும் கூட ஒரு முதல் மரியாதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் இதுதான் ஒரு இஸ்லாமிய பண்பாடாக இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன. வளமையாக வரக்கூடிய ஒருவர் ஆளை காணோம் என்றாலே நாம் விசாரிக்க வேண்டும். நம்மோடு ஒருவர் தொழுது கொண்டிருந்தாலே கொஞ்ச காலம் அவரை ஆளை காணோமே என்று நாம் விசாரித்து, ஒரு கால் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அவர் இறந்து போய்விட்டிருந்தாலோ நாம் என்ன செய்ய வேண்டும், நோய் விசாரிக்க வேண்டும், அவருக்காக நாம் துஆ செய்ய வேண்டும் என்பன போன்ற பெருமானாருடைய அந்த பணிவை பார்க்கிறோம், அடக்கத்தை பார்க்கிறோம். ராஜாதி ராஜா போன்று மன்னாதி மன்னனை போன்று அவர்கள் நடந்து கொள்ளவில்லை, மாறாக அல்லாஹ்வுடைய ஒரு அடியாராக நடந்து கொண்டார்கள். தம்முடைய உம்மத்துமார்கள் யாராலும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அந்த பாதிப்புகளை சீர் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ், இந்த சம்பவத்தின் வாயிலாக பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம்.
பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவதிலே அவர்கள் தனி கவனம் எடுத்திருக்கிறார்கள். இதில் ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. பள்ளிவாசலில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மட்டுமில்லாமல், நிர்வாகிகளுக்கு மட்டுமில்லாமல், யாரெல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு பங்கு. நம்முடைய பார்வையில் குப்பை கூலங்கள் கிடக்குமானால் அதை நாம் அகற்றினோம் என்றால் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. துவா மூலமாக நாம் ஈடு செய்ய வேண்டும். சில பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் பணத்தால் உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம், அல்லது கூடமாட இருந்து ஒத்தாசை செய்ய முடியாமல் இருக்கலாம். குறைந்தபட்சம் துவாவாவது செய்ய வேண்டும். அல் முகாஃபாத்து பி துவா. அவர்கள் செய்கின்ற அந்த உதவிகள், அவர்கள் செய்கின்ற அந்த பணிகள், சமுதாய சேவைகள், அதை நாம் நினைத்து பார்த்து ஞாபகத்தில் வைத்து குறைந்தபட்சம் ஒரு துவாவாவது செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய கபரை நீ ஒளியேற்றுவாயாக, நோய்களை நீ சுகப்படுத்துவாயாக. துவாவை விட ஒரு சிறந்த விஷயம் என்ன இருக்கிறது? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கபர் அருகே சென்று என்ன செய்கிறார்கள்? துவா செய்கிறார்கள் என்றால், அந்த பெண்மணியினுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுகிறார்கள் என்றால், பல்வேறுபட்ட விஷயங்கள் மொத்தத்திலே பார்க்கிற போது இன்றைய பாடங்களில் மனிதாபிமானம் பற்றி, மனித நேயம் பற்றி, தயால குணம் பற்றி, இஸ்லாமிய பண்பாடுகள் பற்றி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது எல்லாவற்றையும் நாம் மனதில் உள்வாங்கி நம்மால் இயன்ற அளவுக்கு நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள், நம் அருகே இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு உதவி செய்வோம். அல்லாஹ் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.